Very good morning, brother. நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து மெட்டீரியல் சயின்ஸ். நீங்கள் வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் செம் ஆகிறீங்க, ஓகேவா? ஸோ இந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மெக்கானிக்கல் பேப்பர் தான், ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ அதில் இருக்கிற இது ஒரு தியரி பேப்பர் தான், ஓகேவா? இந்த தியரி பேப்பரை நம்ம என்ன படிக்க போகிறோம்னா வந்து அந்த ஒவ்வொரு மெட்டீரியலோட பண்பு நலங்களை பற்றி நம்ம பார்ப்போம், ஓகேவா? டீஃபாக, ஓகேவா? பிஃபோர் தட் நீங்கள் வந்து எல்லா கிளாஸுமே வந்து ஆன்லைன் கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணுன்னா வந்து மார்க்கஸ் டன் கொடுக்கணும், ஓகேவா? வீடியோஸ் ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்ததுக்கப்புறமா மார்க்கஸ் டன் கொடுத்தா தான் உங்களுக்கு அட்டனஸ் வரும். அட்டனஸ் இருந்தால் தான் வந்து எலிஜிபிள் ஃபார் மாடல் எக்ஸாம் அதெல்லாம், இல்லைனா வந்து அட்டனஸ்க்கு ஃபைன் கட்டுற மாதிரி வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ அதனால் வந்து கம்பல்சரியாக வந்து அட்டனஸ் பார்க்குறீங்க, ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மெட்டீரியல் சயின்ஸு இது ஒரு தியரி பேப்பர் தான். அதனால் வந்து உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆன்லைன் எக்ஸாம் கான்டாக்ட் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட் யூனிட். இது இந்த யூனிட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 5 யூனிட் மெட்டீரியல் சயின்ஸ். இதான் பார்த்திங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட் கோடு வந்து PH8251, ஓகேவா? சப்ஜெக்ட் கோடு வந்து இந்த புக்கு தான், ஓகேவா? ஸோ மெட்டீரியல் சயின்ஸோட சப்ஜெக்ட் கோடு வந்து PH8251, ஓகேவா? இது பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் செமஸ்டரில் நீங்கள் படிக்கிற புக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸு நீங்கள் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் ஒரு சில டாபிக், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் டயக்ராம். ஃபஸ்ட் யூனிட் வந்து ஃபேஸ் டயக்ராம். ரெண்டாவது வந்து ஃபெரஸ் அலாய். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நாலாவது யூனிட் பார்த்திங்கன்னா வந்து மேக்னெட்டிக், டயலெக்ட்ரிக் அண்ட் சூப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல். அஞ்சாவது யூனிட் பார்த்திங்கன்னா நியூ மெட்டீரியல், ஓகேவா? ஃபேஸ் டயக்ராம் பார்த்திங்கன்னா வந்து அதோட கண்டென்ட் பார்த்திங்கன்னா சாலிட் சொல்யூஷன், ஹியூம் ரோத்ரி ரூல்ஸு, த ஃபேஸ் ரூல்ஸு, சிங்கிள் காம்பனன்ட் சிஸ்டம், அதை பற்றி டீப் பார்ப்போம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் யூனிட் பார்க்கணும். பிஃபோர் தட், ஓகேவா? இதான் ஃபஸ்ட் யூனிட்டோட இன்ட்ரொடக்ஷன்னா என்ன? ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபேஸ் டயக்ராமோட இன்ட்ரொடக்ஷன், ஓகேவா? த நாலேஜ் ஆஃப் ஃபேஸ் டயக்ராம் ஃபார் அலாய் சிஸ்டம் எக்ஸ்ட்ரீம்லி விட்டல் பிகாஸ் there is a strong correlation between microstructure and mechanical properties. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபேஸ் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோ ஸ்ட்ரக்சரும் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட ரிலேட்டடாக தான் இருக்கும், ஓகேவா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வரும்னா ஸ்ட்ரென்த்து, டக்டிலிட்டி, மீலியபிலிட்டி, ஃபேட்டிக்கு, இதெல்லாமே வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வரும், ஓகேவா? நீங்கள் வந்து அதையும் படிப்பீங்க. எப்போ படிப்பீங்கன்னா வந்து தேர்ட் செம்மில். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் செம் பார்க்குறீங்க. அடுத்த வருஷம் தேர்ட் செம்மில் செகண்ட் இயர் தேர்ட் செம் இல்லை ஃபோர்த் செம்மில் வந்து SOMல பார்ப்பீங்க, ஓகேவா? மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, ஸ்ட்ரென்த்து, பிரிட்டில்னஸ்ஸு, டக்டைல்னஸ்ஸு, இதெல்லாம் பார்ப்போம், ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் டயக்ராம் டெஃபினேஷன் அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃபேஸ் டயக்ராம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். ஃபேஸ் டயக்ராம்னா என்ன, ஓகேவா? ஃபேஸ் டயக்ராம்னா வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது XY ஒரு பார் போட்டு இது பண்ணுறது தான் வந்து ஃபேஸ் டயக்ராமோட ஒர்க், ஓகேவா? ஃபேஸ் டயக்ராம் தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் environmental constraints, composition and region of phase stability ordinarily under conditions of physics is called phase diagram, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்னா என்ன, ஓகேவா? the homogeneous portion of a system that has uniform physical and chemical characteristics is called phase, homogeneous. நெக்ஸ்ட் வந்து சால்வெண்ட்னா வந்து மேஜர் நம்பர் ஆஃப் காம்பனண்ட். The solvent represents the element or component is present greatest amount சொல்லுவாங்க, இல்லை மேஜர் நம்பர் ஆஃப் காம்பனண்ட் dissolved, ஓகேவா? அது சால்வெண்ட்டு. சொல்லிட்னா வந்து மைனர் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோ. சாலிட்னா வந்து மேஜராக, ஆமாம், ஓகேவா? சாலிட்னா வந்து சாலிட் ரெப்ரசன்ட் ஒன் காம்பனண்ட் ஆர் எலமெண்ட் ஆஃப் எ சொல்யூஷன் ப்ரெசென்ட் இன் மைனர் கான்சன்ட்ரேஷன்ன்றது வந்து சாலிட். Solubility means mixing தான், ஓகேவா? The maximum concentration of solid that may be added without forming any phase is called solubility, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதான் நெக்ஸ்ட் வந்து சாலிட் சொல்யூஷன் என்ன? சாலிட் சொல்யூஷன் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். இது எல்லாமே வந்து 1 மார்க்கில் வந்து இந்த ஒரு சில கண்டென்ட் தேவைப்படும், ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் இருக்கும்போது இது இன்றைக்கி இல்லை, இந்த ஃபஸ்ட் டே கிளாஸு 2 கிளாஸ் போட்டோம். அப்புறமா வந்து ஆன்லைனில் இருக்கிற எப்படி
1 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா. ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்கணும். சாலிட் சொல்யூஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா a solid solution is formed when two metals are completely soluble in liquid state or also called as soluble in water ஓகேவா. அதான் சாலிட் சொல்யூஷனாக வந்து டூ மெட்டல்ஸ் வந்து நம்ம வந்து சால்வபிள் இன் லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது அதான் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஓகேவா. அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். எக்ஸாம்பிள் பாரு. ஸ்டெர்லிங் சில்வர் 92.5 சில்வரும் 7.5% வந்து காப்பரும் வந்து இஸ் எ குட் எக்ஸாம்பிள் சாலிட் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் அண்ட் காப்பர் ஓகேவா. சில்வர் காப்பரோட குட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 92.5% வந்து சில்வரும் 7.5% வந்து காப்பரும் வந்து சாலிபிள் பண்ணும்போது இது வந்து சாலிட் சொல்யூஷனில் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சாலிட் சொல்யூஷன். டைப்ஸ் ஆஃப் சாலிட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ். ஒன்று வந்து சப்ஸ்டிடியூஷனல், ஒன்று வந்து சப்ஸ்டிடியூட், இன்னொன்று வந்து இன்டர்செக்ஷனல் ஓகேவா. ஒன்று வந்து சப்ஸ்டிடியூஷனல், ரெண்டாவது வந்து இன்டர்செக்ஷனல் ஓகேவா சொல்யூஷன். சப்ஸ்டிடியூஷனல் சாலிட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் சாலிட் சொல்யூஷன் ஏரோ மார்க் போகிறோம் பற்றி அதான். சப்ஸ்டிடியூஷன் சாலிட் சொல்யூஷன்னா அது டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இஃப் த அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் பேரண்ட் மெட்டல்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் இன் த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் crystal lattice by amount of soluble metal, then the solid soluble is known as substitutional solid solution. Substitutional solid solution. இது டைப்ஸ் ஆஃப் சாலிட் சொல்யூஷனில் ரெண்டு. ஒன்று வந்து சப்ஸ்டிடியூஷன் சாலிட், இன்னொன்று வந்து இது வந்து டயக்ராம் வந்து இதுதான் ஓகேவா. ஸோ இது வந்து சாலிபிள் ஆட்டம், சால்வெண்ட் ஆட்டம். சாலிபிள் ஆட்டம்ன்றது காப்பர் ஓகேவா. சால்வெண்ட்டு இதிலே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க மென்ஷன் பண்ணிக்கோ. சாலிட்ன்றது மைனராக இருக்கிறது, சால்வெண்ட் இருக்குன்றது மேஜராக இருக்கிறது. இங்கே டயக்ராம் கொஷினில் பார்த்தோம் பார்த்தியா. சால்வெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து சால்வெண்ட்னா கிரேட்டஸ்ட்டு, சொலிட்னா வந்து மைனரு ஓகேவா. அது எதுக்கு வரும் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பாரு. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து திஸ் டயக்ராம் இஸ் ரெப்ரசன்ட். இது பார்த்தீங்கன்னா சொலிட்ன்றது மைனரில் இருக்குதா, சால்வெண்ட் மேஜராக இருக்குதா அதுதான் ஓகேவா. இந்த சால்வெண்ட்டு ஏதோ ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக போட முடியும். சொலிட்னா வந்து SOLUTE, யூனா வந்து மைனர், யூனா மைனர், சொலிட்டுக்குன்னா மைனர் ஓகேவா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள் பார்த்தா இதுதான் FCC ஸ்ட்ரக்சர் ஃபேஸ் இது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தா வந்து சப்ஸ்டிடியூட் சொல்யூஷன் கேன் பி நைஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து சாலிட் ஆட்டம், சால்வெண்ட் ஆட்டம், சாலிட் ஆட்டம் ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆகுது ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிகர் டிஸார்டர்ட் சப்ஸ்டிடியூஷனல் சொல்யூஷன் ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதிலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிகர் 1.1 இது பார்த்தீங்கன்னா வந்து இதை முடிஞ்சிச்சு. ஸோ 1.1B வந்து the shows disordered substitutional solid solution. Here the solid atom has disordered for the solvent atoms on lattice ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ICC the ஃபஸ்ட்டு ஒன்று show carried substitutional solution. Here the solid atom have substitutional is an ordered manner of the solvent atom is lattice ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்டிடியூஷனல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் சாலிட் சொல்யூஷன். இது டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஃபினேஷன். In interstitial solid solution, the solid atom does not replace a solvent atom, but rather it enters one of the holes or interactions between solvent atom ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு அயன் கார்பன் ஸ்டீலில் வரும் ஓகேவா. இது வந்து ஒரு அயன் கார்பன் ஸ்டீல் ஓகேவா. அயன் கார்பன் ஸ்டீலில் பார்க்கும்போது இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிகர் 5.1 பார்த்தோம். இன்ஸ்டன்ட் சாலிட் சொல்யூஷன் ஓகேவா. த சிஸ்டம் கார்பன் solid that occupies an intersectional position between iron atoms. Iron வந்து solvent atom. Generally atoms which have atomic radius less than 1 angstrom ஓகேவா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து CnHO எக்ஸெட்ரா ஓகேவா. இது வந்து இது டைப்ஸ் வந்து டூ டைப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் சாலிட் சொல்யூஷன், ஒன்று சப்ஸ்டிடியூஷன், ஒன்று சாலிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூம்-ரோதர்சி ரூல்ஸ் ஓகேவா. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரூல் என்னென்ன ரூல்னால் இதுவும் வந்து சேம் தான். இது சேம் டூ ரூல்ஸ்.
அதே 2 சாலிட் சொல்யூஷன் 2 சொல்யூஷன் அதே தான் இதுலேயும் வந்து சேம் தான். சப்ஸ்டிட்யூட் சாலிட் சொல்யூஷன் ரூல், இன்டர்செக்ஷன் சாலிட் சொல்யூஷன் ரூல். ஓகேவா. ஹியூம் ரோதர்ஸ் ரூல்ஸ் சக்ஸஸ் அண்ட் பேக்ஸ் 2 ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 ரூல்ஸ், ரூல் 1 ரூல் 2. ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்டிட்யூஷனல். அது ஃபார்முலா வந்து percentage difference equal to R soluble minus R solvent minus R solvent into 100%. less equal to 15%. ஓகேவா. இது வந்து அட்டாமிக் ரோடியோட 15% இருக்கும். ஓகேவா. இதோட கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வந்து சாலிட் அண்ட் சாலிட் மோஸ்ட் வந்து சிமிலர். த கம்ப்ளீட் சாலிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் அண்ட் லோவர் வந்து ஹையர் வேலன்சி. இதை வந்து பார்த்தா இது இன்டர்செக்ஷன் சாலிட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமர் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா வந்து solid atom must be smaller than the interstitial sites in the solvent atom lattice. ஓகேவா. solid and solvent should have similar electronegativity. They should have wide range of composite. Valency factor வந்து 2 elements, that's a solubility சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ வந்து ஃபேஸ் ரூல், இது பார்க்குறது வந்து ஃபேஸ் டயக்ராம். ஃபேஸ் ரூல் தான் இந்த ஃபேஸ் ரூலோட இந்த செக்ஷன் முடிக்கலாம். ஓகேவா. phase rule. What is mean by phase rule? phase rule என்ன? phase rule F equal to C minus P plus N. C minus P இதான் சேம். இது வந்து 1 மார்க்கில் கேட்டுங்க ஞாபகம் வச்சுக்கோ. phase rule கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா கேட்பாங்க 1 மார்க்கில். ஓகேவா. The composition of phase diagram of some of the principles governing the conditions of the phase equilibrium are given by laws of thermodynamics. One of the phase rules proposed by J. Okay, these rules represent F equal to C minus P plus N. Where C na வந்து number of component, P na வந்து number of phase represent. F na வந்து degree of freedom system. அப்புறம் என்ன வந்து is a number of non-compositional variables. Say the examples. ஓகேவா. n equal to 2. ஓகேவா. For example 1, equation 1 becomes equation 1 n equal to 2 போட்டேன்னா வந்து இவங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து n. ஓகேவா. சிமிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து n 2ன்னு வரும்போது இந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணுவேன். F equal to C minus plus 2. இது ஒரு ஈக்குவேஷன், இதை ஃபார்முலா எடுத்துக்குவேன். இது ஒரு ஃபார்முலா எடுத்துக்குவேன். இன்னொன்று வந்து n 1 போகும்போது இது இந்த ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, வாட்டர் இஸ் ஆக்சுவலி a one component system which is represent and pressure depends. hence C equal to 1 வச்சுக்கினேன். C equal to 1 வச்சுக்கினா C equal to 1. ஓகேவா. C equal to 1க்கு போகுது இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா. இதை ஃபார்முலா இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து F equal to C minus P plus N. C equal to 1னா இப்போ F equal to 3P. ஓகேவா. that is equal to F equal to C 1 போகும்போது 1 minus P plus 2, 3 minus P. F equal to 3 minus P ன்னு வந்துச்சு. ஓகேவா. if the degree of freedom depends on the phase diagram, ice, water, vapor. ஓகேவா. ice, water, vaporன்னு சொல்லும்போது ஐஸ், வாட்டர், வேப்பர் பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் 1. it should be there are 3 different cases that are possible in water system. 3 different cases வந்து possible in water. கேஸ் 1. ஓகேவா. கேஸ் 1 பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா வாட்டர் ஆர் ஐஸ் ஆர் வேப்பர் ஸ்டேஜ் ஒன்லி ஒன் பேஸ். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பேஸ் இருக்கும்போது F equal to C minus P plus 2. ஓகேவா. that is equal to 1 minus 1 plus 2 equal to F equal to 2 முடிஞ்சிச்சு. that is equal to binary variant. இது வந்து binary variant சொல்லுவாங்க. ஓகேவா. suppose water is converted into vapor which has 2 phases. water வந்து converted ஆகும்போது 2 phases மாறும். ஓகேவா. the phase rule பார்த்தீங்கன்னா வந்து F equal to C minus P plus 2, 1 minus 2 equal to F equal to 1 வரும்போது இது வந்து யூனிவேரியன்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து consider the system as 3 phase. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்லி 1 phase, இது 2 phase, ஒன்லி இது 3 phaseன்னு போகும்போது ஐஸ், வாட்டர், வேப்பர் இருக்கும்போது F equal to 1 minus 3 plus 2 F equal to 0. இது வந்து இன்வேரியன்ட் சிஸ்டம்.
இன்வேரியன்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க ஓகேவா. இட் இஸ் கிளியர் தட் ஃபார் எனி காம்போனன்ட் சிஸ்டம் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 2 ஓகேவா. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 2 ஓகேவா. சிங்கிள் இது பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் காம்போனன்ட் சிஸ்டம் அஸ் யூனியன் டயக்ராம். 2 காம்போனன்ட் வந்து பைனரி, 3க்கு மேலே போச்சுன்னா டெர்னரி ஓகேவா. தட்ஸ் ஆல். இதான் வந்து ஃபஸ்ட் யூனிட் ஓகேவா. ஃபஸ்ட் யூனிட்டு இதை வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் பார்க்கும்போது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இன்டர்மாடர்ன் பாண்டிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிறிஸ்டல் பாண்ட்ஸ் வரும் ஓகேவா. ஆன்லைனில் இருக்கிற பிபிடியில் பார்த்தோன்னு வச்சுக்கேன். ஸோ கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்டாரிக் பிரமிட், why study properties of material, classification of material பார்ப்போம். அண்ட் தென் வந்து அட்வான்ஸ்டு மெட்டீரியல், ஃபியூச்சர் மெட்டீரியல் அண்ட் மாடர்ன் மெட்டீரியல் பார்ப்போம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்டர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்து அது தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நீ எதாவது படிக்கிற ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டிஸ், ப்ராசஸிங், அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து மெட்டீரியல் சயின்ஸ் ஓகேவா. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாரு. தரசிக்ஸ் கேரக்டரிக் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், தெர்மல், மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் அண்ட் டைரக்டிவ் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இப்போ கேஸ் 1 பார்த்தீங்கன்னா வந்து இது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மெட்டல், செராமிக், பாலிமர்ஸ் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல், செராமிக், பாலிமர் ஓகேவா. இது வந்து மெட்டல்ஸில் வந்து என்னென்னா வந்து மெட்டல்ஸில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ஓன் டு நான் லோக்கலைஸ்டு எலக்ட்ரான், மெட்டாலிக் பாண்ட் பிட்வீன் ஆட்டம்ஸ் ஓகேவா. இது வந்து மெட்டலில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டீல், அலுமினியம், பிராஸு, ப்ரான்ஸ், லெட்டு, டைட்டானியம். இது வந்து செராமிக்கு. இதுலேருந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.